வெல்கம் பேக். நம்ம வந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட அவுட்டர், அதாவது உள்ளே என்ட்ரோம்ல ராமநாதபுரத்தில் வந்து அந்த சைடு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் எந்தளவு முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து ட்ரெயினில் போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நேரடியாக எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் விசிட் பண்ணி நான் உங்களை எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ தேர்டு பிளாட்ஃபார்மில் நிற்கிறது 1 to 4th பிளாட்ஃபார்மில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா போட் மெயில். தேர்டில் நிற்கிறது வந்து சேது. நமக்கு வந்து இங்கிட்ட வந்து செகண்டில் நிற்கிறது வந்து புவனேஸ்வரண்டி இப்போ பரப்புறோம். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து ராமேஸ்வரம் எலக்ட்ரிஃபிகேஷன் எந்தளவு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்சிருந்தது தான். நான் இங்கே ஸ்டேஷனோட இந்த சைடு இருக்கிறனால உள்ளே நான் போகலை. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தளவு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின் போனதுக்கப்புறம் நம்ம போய் 4th and 5th பிளாட்ஃபார்மில் எந்தளவு ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷனோட ஆப்போசிட் சைடு, அதாவது ராமேஸ்வரம் டிபார்ச்சர் ஆகிப்போம்ல அந்த சைடு. மக்கள் இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லா இடத்துல முடிஞ்ச 5th பிளாட்ஃபார்ம் தவிர. ஸ்டேபிளிங் லைனில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு போல்ஸ் இப்போ தான் ஊண்டிருக்காங்க. அடுத்து வந்து பிட் லைனில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரியலை. ஏன் பிட் லைனில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து இயற்கை இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். இங்கே தூணூருக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கு. அங்கிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டுருப்பேன், உங்களுக்கு காமிச்ச மாதிரி தான். அப்படியே போய் அடுத்து பாம்பன் பிரான்ச் மண்டபம் வரைக்கும் பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்டேஷனுக்குள்ளே 4 பிளாட்ஃபார்மில் எலக்ட்ரிஃபிகேஷன் வயரிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு போச்சு. பாம்பன் பிளாக் ஸ்டேஷன் வந்திருக்கும். அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதான் பாம்பன் பிளாக். இதிலே வந்து 3 லைன் இருக்கும். 3லேயே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பிளாட்ஃபார்ம்லாம் இருக்காது. இது கிராசிங்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஷன் தான். அதாவது ஃபஸ்ட்டு செகண்டில் முடிச்சிருக்காங்க. ரைட் சைடு உள்ளதை மட்டும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் நான் முடிக்கலை. அடுத்து நம்ம வந்து பாம்பன் பாலத்தில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மண்டபம் போய் பார்க்கலாம். மண்டபம் போகிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் வந்து பாம்பன் பாலத்தில் நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ பாம்பன் பாலத்தில் நிற்கிறோம். பாம்பன் பாலத்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா திரும்ப பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே வந்து பேசஞ்சர் வருது, அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடுறோம். எப்படி நல்லா இருக்குது, எப்படி ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல நம்ம வீடியோ. இங்கே நம்ம நோட் பண்ணோம்னா பாம்பன் பாலம் அப்படிங்கிற ஒரு எல்லோ போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே வந்து ஒரு கட்டுமானம் நடைபெற்று கொண்டிருக்கு. அது என்ன கட்டுமானம்னு தெரியல. ஸோ அது வந்து முழுமையிடம் தெரியும் போது நமக்கு தெரியும் பாம்பன் பாலத்துக்கு பேர் பலகை வைக்கிறாங்களா இல்லை இதை வந்து கட்டுறாங்க அப்படிங்கிறது. மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற பேசஞ்சர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பாம்பன் புதிய பாலம் கட்டும்போது கடல் மேலே வந்து மின்மயமாக்கல் பணிகள் முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து இப்போ ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மின்மயமாக்கல் ரொம்ப வேகமாக நடைபெற்று கொண்டு இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இருந்தால் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போகும். இது ஒரு முக்கியமான இடம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து 3rd லைனில் மட்டும் ஒர்க் பண்ணணும். அதை நான் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன். 1 பிளாட்ஃபார்ம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பட் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிட்டு தான் வந்து அந்த பிளாட்ஃபார்மை நடைமுறை உயர்த்திருக்கான அந்த கல் வந்து இங்கிட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம தூரத்தில் பார்த்தோம்னா எல்லோ கலர் ஒன்று தெரியுது பார்த்தீங்கன்னா, அதான் டவர் கார் ஷெட்டு. இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வர இந்த லைன் வந்து டேரெக்டாக வந்து அந்த டவர் கார் ஷெட்டுக்கு போகும், மெயின்டெனன்ஸ் பார்க்குற மாதிரி. ஏன்னா இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பாம்பன் பாலம் பக்கத்தில் இருக்கிறனால இந்த ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு முடிக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி வந்து 3rd பிளாட்ஃபார்மில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வந்து இனிமேல் நடைபெறலை. இங்கே ரயில்வே லேண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிற்கிறோம்ல இதில் இருந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து அங்கே ஆப்போசிட் வந்து நேஷனல் ஹைவே இருக்கும். அந்த ஒயிட் கலர் பில்டிங் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ரயில்வே லேண்டு தான். அந்த நடுவில் வந்து நமக்கு நேஷனல் ஹைவே இருக்கும். ஸோ இது வந்து நான் அப்படியே அங்கிட்டு போய் காட்டுறேன். ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைடு வந்திருக்கேன். ஸோ அந்த எலக்ட்ரிக் லோக்கோ நம்ம போன வாரம் பார்த்த லோக்கோ இங்கே தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த போல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு போன வாரம் காமிச்ச மாதிரி தான் இங்கே மட்டும் எஸ்எஸ்பி. அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. என்ன ஒர்க்குன்னு தெரியல. ஸோ
இப்போ நம்ம நிற்கிறது வந்து மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனோட ஹைவே சைடு, நேஷனல் ஹைவே சைடு உள்ள இடத்துல நிற்கிறோம். அப்படியே நான் வந்து மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இவ்வளோ தாங்க எலக்ட்ரிஃபிகேஷன் ராமேஸ்வரம் டு மண்டபம் வரைக்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மண்டபத்தில் மட்டும் அந்த லூப் லைனில் மட்டும் பண்ணணும். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேபிளிங்கில் மட்டும் பண்ணணும். ஸ்டேபிளிங்கில் அப்புறம் வந்து பிட் லைன்லேயும் பண்ணணும். கொச்சி ராமேஸ்வரம் நேஷனல் ஹைவேல இருக்கேன். இந்த இடத்துல இருந்து ஸோ மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குன்னு, இது எல்லாமே ரயில்வே லேண்டு தான். ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக நமக்கு மண்டபத்தில் தான் ட்ரெயின் டெர்மினேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இவ்வளோ இடம் இருக்கும்போது இனிமேல் வந்து புயல் மழை காலங்களில் சப்போஸ் ரயில் வந்து நிறுத்தப்பட்டாலும் இங்கேருந்து இயக்கிறதுக்கு தாராளமான இடங்கள் இருக்குது. மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினிங் ஏற வரும்போது அவங்களுக்கு அந்த ஊருக்குள்ளே கூடி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் நேஷனல் ஹைவேல வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் தெரியும், ஒரு பில்டிங் இருக்கும். இதிலேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனோட நேஷனல் ஹைவேக்கு ஆப்போசிட் சைடு உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே கோட்டர்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல வந்து இந்த கருவேகள் வளர்ந்துருக்கனால தெரியல. இந்த இடத்துல நிறைய கற்கள் கிடக்கு பார்த்தீங்களா. இந்த கற்கள் எங்கே இருந்ததுன்னு தெரியும்னா, பாம்பன் பாலம் கட்டும்போது அங்கே குமிச்சிருந்தாங்களோ அந்த கற்கள் தான் இது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இடங்கள் இருக்குது. இந்த இடத்த வந்து சரியான முறையில் பயன்படுத்தினா ராமேஸ்வரத்தில் வந்து அதிக ரயில்களை இயக்க முடியும். கூடுதல் இருப்பு பாதை அமைச்சு எலக்ட்ரிஃபிகேஷனோட உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டேன். அடுத்த மண்டபம் உச்சப்புலி அல்லது மண்டபம் டு ராம்நாடு வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.